திருவிழா நிறைவு பெற்று பெருமானை எடுத்து வருகின்ற காட்சியினைத்தான் நீங்கள் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். மிகவும் சிறப்பு வாய்ந்த விநாயகப் பெருமானுடைய இந்த அழகு பொருந்திய திருவிழா காட்சி ஆலய உலகெல்லாம் பறந்து வாழுகின்ற அனைத்து தமிழர்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் இந்நேரத்தில் இலங்கையிலிருந்து தெய்வநாயக சுவாதம் எங்களுடைய KT சிவம்பலக் சார்பாக மனமார்ந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் இன்று எங்கு வந்திருக்கின்றோம் என்று பார்த்தால் மட்டக்களப்பு அமிர்தகளி மாமாங்க பிள்ளையார் மாமங்கேஸ்வரர் ஆலயத்தினுடைய திருவிழா காட்சியினை காணொளிப்படுத்தி உங்களுக்கு வெளியிடுவதற்காக வந்திருக்கின்றோம். தற்போது இந்த ஆலயத்திற்கு உள்நுழைவதற்கான வாயிலே நின்று கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து நீங்கள் இந்த வீடியோ காட்சிகளை காணொளிப்படுத்தி உங்களுக்கு காட்சிப்படுத்துவதற்காக நாங்கள் ஆலயத்துக்குள் நுழைகின்றோம். தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அமிர்தகளி மாமங்கேஸ்வரருடைய திருவிழா நிறைவு பெற்று இந்த சாமியை கீழிறக்குகின்ற காட்சியைத்தான் நீங்கள் பார்க்கின்றீர்கள். இன்று இந்த அழகு பொருந்திய சித்திர தேரானது ஓடப்பட்டு அதிகாலையில் தீர்த்தோற்சவத்துடன் பெருமானுடைய உற்சவ நிகழ்வு நிறைவு பெற இருக்கின்றது. பக்த அடியார்கள் அலையலையாக அலைமோதிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த வகையிலே கிழக்கிழங்கையிலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றாக கருதப்படுகின்ற மாமங்கேஸ்வரர் ஆலயத்துக்கு விநாயகப் பெருமானுக்குரிய திருவிழா வைபவம் நடைபெற்று ஆலயத்தினுள்ளே திருவிழா நிறைவு பெற்று பெருமானை எடுத்து வருகின்ற காட்சியினைத்தான் நீங்கள் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். மிகவும் சிறப்பு வாய்ந்த விநாயகப் பெருமானுடைய இந்த அழகு பொருந்திய திருவிழா காட்சி ஆலயத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து முருகப்பெருமானுடைய திருவிழா எழுந்தருளியும் சிவனுக்குரிய திருவிழா எழுந்தர்களும் ஆலயத்தை நோக்கி உள்நுழைவதை தற்போது நீங்கள் பார்க்கலாம். அழகு பொருந்திய இந்த திருவிழா காட்சிதான் தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது.
சர வெள்ளங்கள் அலைமோத அயோத்தி ராமாயணத்திலே இந்த இலங்காபுரியை ஆட்சி பண்ணிய ராவணேஸ்வரன் சீதா தேவியை கடத்தி கொண்டு வைத்திருந்த இந்த மண்ணிலே ஆண் சேனரால் இலங்காபுரியை எரித்துவிட்டு எம்பெருமானுடைய இந்த புனித தீர்த்தத்திலே தனது வாளில் இருந்த நெருப்பினை அழைத்த வரலாறு இந்த ஆலயத்தின் தற்போது ஆலயத்தினுள் வந்து வசந்த மண்டபத்துக்கான சாமிகள் உள்வைக்கப்பட்டு சிவ வேடம் தரித்து பெருமானுடைய அனுக்கிரகங்களை காட்டுகின்ற வகையிலே ஆடிக்கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்கின்றீர்கள். தற்போது இந்த நாதஸ்வர வித்வான்களுடைய இசையுடன் பல்வேறுபட்ட நாதஸ்வர போட்டியுடன் சிவனுடைய இந்த அழகு பருந்திய சிவபடம் தரிக்கப்பட்ட இந்த நிகழ்வினையை இந்த ஆட்டத்தினை தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நாதஸ்வர வித்வான்களுடைய உச்ச திறமையினை காட்டுகின்ற இந்த விருதி வேடையாக இந்த வசந்த மண்டபத்திலே எழுந்தருளிக்குரிய திருவிழாவுக்குரிய சாமிகள் வைக்கப்பட்டு நாதஸ்வர வித்வான்களால் தோஹரா இந்த அழகு பருந்திய வசந்த மண்டபத்தின் இறுதி பூசையினை நீங்க பாருங்கள். சிவனுடைய வேடம் தரித்து ஈஸ்வரனாக இந்த காட்சியினை கண்குளிர காணக்கூடிய வகையிலே இந்த அழகிய திறன்பட இருக்கின்ற இந்த திருவிழா காட்சியினை நாங்கள் இன்று பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த கிழக்கிழங்கையிலே மிகவும் பிரசித்தி பெற்றதும் ஒரு உன்னதமான தேரோடக்கூடிய இந்த ஆலயத்திலே தற்போது இந்த திருவிழா காட்சியினை உலகெல்லாம் பறந்து வாழுகின்ற சைவடியார்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து நீங்கள் தரிசிக்கக்கூடிய வகையிலே இந்த திருவிழா காட்சியின் வசந்த மண்டபத்துக்கான அழகு நிறை காட்சியினை காணக்கூடியதாக இருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் நகரிலே இருந்து சுமார் 2 கிலோமீட்டருக்கு உள்ளாக அமிர்தகளி மாமங்கேஸ்வரர் ஆலயம் அமைந்திருக்கின்றது. இதனுடைய சிறப்பினை இதனுடைய எழுச்சியினையும் கிழக்கிலே நாங்கள் காணக்கூடிய வகையிலாக இந்த திருவிழா காட்சியை பற்றிய போது நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆலயத்தினுடைய தற்போது திருவிழா நிறைவு பெற்று ஆலயத்தினுடைய உள் அழகினை
பாருங்கள், நாங்கள் ஆலயத்திலே சுற்றி வழிபடுகின்ற நிலைகளை ஆலயத்தினை சுற்றி வளைத்து உள்புறமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த பரிவார தெய்வங்களை மேலங்கியுடன் உள்வர முடியாத கட்டாயமான சூழலும் வெள்ளம் அலைகள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆலயத்தினுடைய மூலமூர்த்தியாக இருக்கின்ற ஆலயத்தினுடைய மூலமூர்த்தியினுடைய
தரிசனத்தை நீங்கள் தற்போது பார்க்கலாம். இதுதான் இந்த மூலமுத்தியிலே இருக்கின்ற வெள்ளியினாலான கவசம் அணிக்கப்பட்ட விநாயகப் பெருமான் மாமாங்கேஸ்வரருடைய இந்த உருவச்சிலைதான் நாங்கள் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றது மட்டக்களப்பு அமிர்தகளி மாமங்கேஸ்வரர் ஆலயத்தினுடைய இந்த 11 தளங்களை கொண்ட இந்த கோபுரத்தை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கின்ற சிறப்புமிக்க ஆலயங்களிலே மிகவும் உயரமானதும் உன்னதமானதுமான இந்த ஆலயத்தினுடைய சிறப்பைத்தான், அந்த கோபுர தரிசனத்தைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். கோபுர தரிசனம் கோடு புண்ணியம். இருக்கின்ற இடத்திலிருந்து நீங்கள் என் பெருமானை நினைத்து வழிபடுகின்ற வேளை நீங்கள் எண்ணுகின்ற எண்ணங்கள் கைகூடுவதற்கான ஓர் தளமாக இந்த புனித தளம் அமைந்திருக்கின்றது. இந்த இலங்காபுரி மண்ணிலே ராவணனால் இந்த மண் ஆட்சி பண்ணப்பட்டது. இந்தியாவிலே இருந்து ராமாயண காலத்திலே சீதா தேவி ராவணனால் கடத்தி வரப்பட்டு அசோக வனத்திலே சிறை வைக்கப்பட்ட இடத்து மாமாங்கேஸ்வரர் ஆலயத்திலே ஆஞ்சநேயரால் பூங்காவனம் இலங்காபுரி எரிக்கப்பட்டு தனது பாலிலே இருந்த தீயினை இந்த மாமங்கேஸ்வரர் தீர்த்த குளத்திலே அணைத்தார் என்கின்ற வரலாறு தான் இங்கு காணப்படுகின்றது. அலை அலையாக மக்கள் அலைமோதுகின்ற காட்சியும் நாளைய தினம் திருவிழா நிறைவு பற்றி தீர்த்த உற்சவம் இடம்பெற இருக்கின்றது. தற்போது இந்த அழகு பொருந்திய 4 குதிரைகள் பூட்டப்பட்ட இந்த தேரிலே பலம் வந்த காட்சியைத்தான் நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள். அந்த தேரைத்தான் நீங்கள் பார்க்கின்றீர்கள். இந்த பிரம்மாண்டமான வீதிகளை நாங்கள் எம்பெருமானுடைய மாமங்கேஸ்வர ஆலயத்தினுடைய தீர்த்த குளத்தினை தான் நீங்கள் தற்போது பார்க்க இருக்கின்றீர்கள். நாங்கள் அந்த குளத்தினுள்ளே பெருமானுடைய பிரம்மாண்டமான தீர்த்த உற்சவத்தில் இந்த மண்ணிலே நாளைய தினம் இடம்பெற இருக்கின்றது. இந்த புனித தீர்த்தம் ஆடாவிட்டாலும் இந்த புனித தீர்த்தத்தை நீங்கள் காண வேண்டும் என்பதற்காக அந்த தீர்த்தம் கரையை நோக்கி நாங்கள் காட்சிப்படுத்துவதற்காக சென்று கொண்டிருக்கின்றோம். அதனுடைய அழகினையும் அதனுடைய செழிப்பினையும் நீங்கள் பாருங்கள். இந்த தீர்த்த குளத்தின் நடுவாக வினா பெருமானுடைய பிரம்மாண்டமான சிலையினை நிறுவி அதற்கு மின் விளக்குகள் பொருத்தி அழகு ஒளி வீசிக் கொண்டிருப்பதை நீங்கள் தற்போது பார்க்கலாம். பிரம்மாண்டமான தீர்த்த அழகைத்தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதிலே நாளைய தினம் தீர்த்த உற்சவத்துடன் நிறைவேற இருக்கின்றது. அந்த காட்சியினைத்தான் நாங்கள் உங்களுக்கு தற்போது இந்த தீர்த்த கேணியின் காட்சியினை நாங்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றோம். தற்போது பார்த்து கொண்டிருப்பது இந்த கடையினுடைய பூஞ்சி முட்டாய் கடை ஒழுங்கினைத்தான் நீங்கள் பார்க்கின்றீர்கள். இந்த கடையை அடுத்து ஏனைய அழகு விருந்திய கடைகள், தேவையான சாமான்கள் இருக்கின்றது. தேன் பூஞ்சி கடையினைத்தான் நீங்கள் பார்க்கின்றீர்கள். கோப்பை அடிக்கிறேன்.